சென்னையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு தலைமறைவான பழைய குற்றவாளிகளை நீதிமன்ற ஆணையின்படி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நடப்பாண்டில் ஜனவரி மாதத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது காணலாம். சென்னை மாநகரில் தொடர் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டு ஒருபுறம் காவல்துறையினர் தேடி வந்தாலும், சென்னை மாநகரில் இதுபோன்று கைது செய்யப்பட்ட பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று பின்னர் பெயில் பெற்றவுடன் அவர்கள் வெளியே வருபவர்கள் மீண்டும் அதே குற்றத்தை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடித்து வருகிறது சென்னை மாநகர காவல்துறையில். இவர்களை பிடிப்பதற்கு காவல்துறையின் மூலமாக NPW என்று சொல்வார்கள், நான் பெயிலபிள் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் நீதிமன்றத்தின் மூலமாக பிறப்பிக்கப்படும் இந்த NPW எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பழைய குற்றவாளிகளை பிடித்து வருவது வழக்கம். அதுபோல் இந்த மாதத்தில் இதுவரையிலும் ஒரு 15க்கு 20க்கும் மேற்பட்ட பழைய குற்றவாளிகளை நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளை பிடித்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் பல பகுதிகளில் இதுபோன்ற பெயிலில் வந்த குற்றவாளிகள் ஆங்காங்கே பல குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இருப்பினும் அந்தந்த காவல் நிலையத்தில் உள்ள தனிப்படை போலீசார், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் காவல் நிலைய ஆய்வாளரின் தலைமையில் ஒரு தனிப்படை போலீஸ் செயல்பட்டு வந்தாலும், துணை ஆணையர்கள், இணை ஆணையர்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோல் செயல்படும் அந்த தனிப்படை போலீசார் நினைத்தால்தான் இதுபோன்ற நீதிமன்ற ஆணைகள் பிறப்பிக்கப்பட்ட பழைய குற்றவாளிகளை உடனுக்குடன் கைது செய்ய முடியும் என்பது அனைவருக்கும் காவல்துறையை பொறுத்த மட்டும் தெரியும். இந்த சூழலில் பழைய குற்றவாளிகள் அனைவரையும் பிடிப்பதற்கு துரிதமான நடவடிக்கை எடுத்தால்தான் பழைய குற்றவாளிகளை கைது செய்ய முடியும் என்பது காவல்துறையின் வட்டாரத்தில் பேசப்படும் பேச்சாக உள்ளது. வீண் செய்திகளுக்காக ஜி. முருகன்.